ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ராஜாராணி சீசன் 2 சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்தியாவோ சரவணனும் அந்த நேரத்து போயிட்டு எல்லா கடைக்கும் ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த மாதிரி போயிட்டு சாயந்தரம் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு பார்க்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா எல்லா கடைக்கும் போய் அலைஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம இந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சந்தியா கிட்ட சொல்கிறாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தியா பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் உட்காந்து போகிறாங்க. அப்புறம் சரவணன் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்படியே இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ அது சொன்னால் தானே எனக்கு அதுக்கான அது சரி பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு வழி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு சரவணன் ரொம்ப பாசமாக கேட்குறாங்க. நான் சந்தியா எதுவுமே சொல்லலை. சந்தியா பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அது என்னன்னு யோசிங்க, எங்கள் அம்மா உங்களுக்கு ஏதாவது டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது, எங்கள் அம்மா நடந்துக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணுன்னா ஒரு நாள் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படி சொல்லி சரவணன் சொல்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப சரவணன் ஸ்வீட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் சந்தியா வந்து வேணாங்க, இப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுற அளவுக்கு ஏன்னா சந்தோஷத்தில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சந்தியா சொல்கிறாங்க. அப்புறம் சரவணன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஸ்வீட்டு கையில் பிடிச்சி நான் சந்தியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சந்தியா கிட்டே ஊட்டுறாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. போலீஸ்காரர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இங்கே உட்காந்து பார்க்லேயே வந்து நாசம் பண்ணிகிட்ருக்கீங்களா, என்ன நினச்சிட்ருக்கீங்க மனசில் சொல்லிட்டு 2 பேரும் அப்படி திட்டுறாங்க. ஹோட்டல் இதெல்லாம் போத்தாமல் உங்களுக்கு இப்போ பார்க் வந்துடுச்சா அப்படி இப்படி சொல்லிவிட்டு உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும், வாங்க ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் சொன்னாங்க. அதுக்கு சரவணன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போனால் எனக்கு 500 கொடுக்கணும் நீங்கள் அப்படி சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்கிறாங்க. சரவணன் யோசிக்காமல் 500 எடுத்து கொடுத்துட்றாங்க. சந்தியா பார்த்திங்கன்னா போலீஸ்கார்கிட்ட கொடுக்குறப்ப சரவணக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், நாங்கள் ஒன்றும் அப்படியே பட்டவும் கிடையாது, ஃபஸ்ட்டு இங்கே நடந்துச்சு, நாங்கள் அப்படி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், அவரும் நானும் உட்காந்து பேசிட்டு தான் இருந்தோம், வரணத்தை பண்ணிட்டு இருந்தோம், நானும் இவனும் கணவன் மனைவி, நாங்கள் உட்காந்து பேசுறதுல என்ன தப்பு இருக்குது, அப்படியே நாங்கள் லவ்வர்ஸாக கூட இருந்தால் லவ்வர்ஸ் உட்காந்து பேசக்கூடாதுன்னு என்ன சட்டத்தில் எதை எழுதியிருக்கு அப்படி சொல்லிட்டு சந்தியா பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட அப்படி கேட்குறாங்க. சரவணன் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஷாக்காகி நிற்கிறார். அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு செம்மையாக பேசுனீங்க, நீங்கள் நிஜமாவே என்னால் நம்பவே முடியல அப்படி சொல்லிட்டு சரவணன் பார்த்திங்கன்னா சந்தியா ஒரே புகழ் தள்ளுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க 2 பேர் போயிடுறாங்க. அம்மா சரி சந்தியா வந்து வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், அத்தை தேடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. அர்ச்சனா பார்த்திங்கன்னா கை கால் வழியில் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து செந்தில் வந்துடுறாரு. செந்தில் வந்துட்டு அதான் அர்ச்சனாவோட பிடிச்ச கை காலெல்லாம் செம்மையாக வலிக்குதுங்க, கொஞ்சம் அமுத்தி விடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு செந்தில் பார்த்திங்கன்னா நானே கடையில் இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தேன், எனக்கு கொடுத்தா கை கால் வலிக்குது, எனக்கு ஒரு நாளாக தான் விட்டு இருக்கேன், நீ ஊரில் போய் பாருங்கள் புருஷன் பொண்டாட்டி அப்படியே உள்ளங்கையிலே வச்சு தாங்கினாங்க, எல்லோரும் இப்படி சுற்றின்னு இருக்காங்க, அந்த உள்ளங்கையில் வச்சு தாங்கினவன் யாருன்னு தெரியல எனக்கு அப்படி சொல்லிட்டு செந்தில் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிவிட்டு அர்ச்சனா கால் அமுத்திட்டுருக்காங்க. இது மட்டும் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லுவேன். உடனே அர்ச்சனா 2 கால் எடுத்துகிட்டு சும்மா மனசுக்குள்ளே புலம்பிடுறாங்க. இந்த மாதிரி அதுக்கு செந்தில் வந்து என்ன போடாமன்னு சொல்லி கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சரவணனும் சந்தியாவும் வந்து வீட்டுக்கு வெளியே வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு சந்தியா ஏறுறப்ப ஸ்லிப் ஆகிடுது. சரவணன் பார்த்திங்கன்னா பிடிக்கிறான், அப்படியே கையிலே இப்படி தாங்கி பிடிச்சிடுறாங்க. கையிலே தாங்கி பிடிச்சிட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா சந்தியா வந்து நல்லா நின்றுக்கிறாங்க. அம்மா வந்துடுறாங்க. இது பார்த்துட்டு அர்ச்சனா வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பெரிய விஷயம் இருக்குது, அது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆதி பார்த்திங்கன்னா லேப்டாப் வச்சு பார்த்துட்ருக்காங்க. அது சந்தியா வாங்கி கொடுத்த லேப்டாப், சந்தியா காசில் வாங்கின லேப்டாப். அடுத்தது பார்த்திங்கன்னா பார்வதி வந்துடுறாங்க. பார்வதி வந்தோடனே ஆதி லேப்டாப் எடுத்து பெட்ஷீட் கீழே மறைச்சி வச்சுறாங்க. பார்வதி வந்து அவங்க ஃப்ரெண்டு பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 500 காசு கேட்குறாங்க. ஆதி இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா பார்வதி பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட் எதுக்கு இப்படி இருக்குது, ஒழுங்காக போடலாம் தான்னு சொல்லிட்டு ஒழுங்காக இழுக்கிறாங்க. ஆனால் ஆதி வந்து அது பெட்ஷீட் எடுக்கவே விடலை பார்வதியை. 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சத்தத்தில் சிவகாமி வந்துடுறாங்க. சிவகாமி வந்துட்டு உடனே ஆதிக்கு அப்படியே ஷாக் எடுத்து எங்கே அந்த லேப்டாப்பை பார்த்துருவாங்களோ அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டு இருக்காங்க. அம்மா சிவகாமி வந்து
இந்த பெட்ஷீட் எதுக்கு இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதை போட்டு கொம்பு பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகாமி வந்து பார்வதிக்கிட்ட அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டு இன்னொரு புது பெட்ஷீட் எடுத்து அவங்ககிட்ட போட்டு வச்சுட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி பார்த்தீங்கன்னா அது நம்ம இவ்வளோ நாள் செய்யலாம்னா இவன் தான் விடவே மாட்டேங்கிறான், அவன் அப்படி தான் கொம்பு பிடிச்சவன், அந்த பெட்ஷீட்டை எடுத்து போட்டுட்டு புது பெட்ஷீட் எடுத்து போட்டுருவான்னு சொல்லிட்டு சிவகாமி போயிடுறாங்க. பார்வதி பார்த்திங்கன்னா பெட்ஷீட் இழுக்கிறாங்க. ஆதி வீட்டில் உடனே பார்வதி அம்மா அம்மான்னு கத்துறாங்க. அம்மா ஆதி பார்த்திங்கன்னா விட்டுடுறாரு. பெட்ஷீட் எடுத்தோடனே லேப்டாப் பார்த்துறாரு. புது லேப்டாப் எப்படிதான் வாங்கினேன், உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நான் 500 கேட்டதுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், இந்த காசு மட்டும் எங்கேருந்து உனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்தீங்கன்னா ஆதிக்கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு அண்ணி கொடுத்தாங்க. யார்? ரச்சனா அண்ணி கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஒரு கஞ்சி பிஷ்னரி, ஒரு பைசா கூட தர மாட்டாங்க. சந்தியா அண்ணி கொடுத்தாங்க. சந்தியா அண்ணி அவங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்காடா அப்படி சொல்லிட்டு பார்வதிக்கு அப்போ நானும் போய் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு பார்வதி போகிறாங்க. உடனே ஆதி வந்து லூஸு போய் கேட்டு என் மானத்தை வாங்காத அப்படி சொல்கிறாங்க. அப்படி சரி இனிமேல் நீ போய் ஆக்கிட்டேன்னு விஷயம் சொல்லக்கூடாது சொல்லிட்டு ஆதி வந்து பார்வதி அப்படியே கெஞ்சுறாங்க. அதுக்கு பார்வதி வந்து இந்த லேப்டாப் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு நீ சொன்னால் நான் ஆக்கிட்டு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. சரி அப்படி சொல்லிட்டு ஆதியை ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்வதி பார்த்திங்கன்னா அவங்க கையில் இருக்க லேப்டாப் என்னோடய லேப்டாப் உன்னோட லேப்டாப்பை பத்திரமா வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஆதிக்கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்க. ஆதிக்கு அப்போ தான் நிம்மதியாகுது. எப்பா சாமி எப்படியாவது இதை பத்திரமா பாதுகாக்கணும், யார் கண்ணிலையும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு ஆதி சீன் அப்படியே முடிஞ்சிடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தியாவும் சரவணனும் பெட்ரூம்குள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி போலீஸ்காரங்கிட்ட பண்ணது சூப்பருங்க, நான் நம்பவே முடியாது, என்னால் செம்மையாக பேசுனீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு சந்தியா கிட்ட சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த போலீஸ்காரனை பார்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறப்ப சந்தியா வந்து எல்லா போலீஸ்காரங்களும் இல்லை யாராவது சொல்லிட்டு சரவணன் சொன்னாரு சொல்றது பேசிட்டு ஷாக் ஆகிடுது. என்ன இப்படி கவுத்தோடனே அந்த பாய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அர்ச்சனாவுக்கு போய் சமாளிக்கிறாங்க. அர்ச்சனா பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் ஓட்டுனா இருக்காங்களா இல்லையா அப்படி சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக வராங்க. பால் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சுற்றி பார்க்குறாங்க. பால் கிளாஸ் பெட்டு கீழே விழுந்துட்டு அப்படியே எடுக்க போகிறப்ப கீழே பாய் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அர்ச்சனா பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சரவணன் எடுத்து அர்ச்சனா கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சரவணனுக்கு அதுவும் லாக் பண்ணிடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட எபிசோடு முடிச்சிட்டாங்க. இனி ஒரு எபிசோட் இல்லை ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்குன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.